திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்களின் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது எம்எல்ஏ பதவியும் பறிக்கப்பட்டு விட்டதாக தலைமை தேர்தல் ஆணையம் நேற்று இரவு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தது. இன்று நீதிமன்றம் தற்பொழுது பொன்முடி அவர்களுக்கும் அவரது மனைவி விசாலாட்சி அவர்களுக்கும் இடைக்கால தடை, சிறைக்கு செல்ல தேவையில்லை என்ற இடைக்கால தடை மீண்டும் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. முக்கிய சாட்சியாக இருக்கக்கூடியவர் இன்று ஆஜராக போகிறார். செந்தில் பாலாஜி அவர்களை போல் புழல் சிறையில் குடும்பத்துடன் பொன்முடி அவர்கள் வசிக்கப் போகிறார், கடைசி காலத்தை கழிக்கப் போகிறார் என்று நாம் கூறலாம். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் பொன்முடி அவர்கள் செய்த ஒட்டுமொத்த ஊழலுக்கும் அவரது தலையில் கடைசி காலகட்டத்தில் விடிந்திருக்கிறது என்றே நாம் கூறலாம். கிட்டத்தட்ட 2002 முதல் 2012 ஆண்டு வரை செம்மண் கடத்தல் போன்ற மிக முக்கியமான கும்பலின் தலைவனாக இருந்தவர் தான் பொன்முடி அவர்கள். வயது முதிர்ந்த காலத்தில் என்னால் சிறைக்கு செல்ல முடியாது என்று எனது மனைவி விசாலாட்சி அவர்களுக்கு பல்வேறு நோய் இருப்பதாகவும் அவரால் சிறைக்கு செல்ல முடியாது என்றும் நீதிமன்றத்தில் புலம்பி தள்ளியிருக்கிறார். ஆனால் ஊழல் செய்யும் பொழுதும் தவறு செய்யும் பொழுதும் வயது உங்களது கண்ணுக்கு தெரியவில்லையா? தவறு செய்த பிறகு தண்டனையை அணிவிக்கும் பொழுது கைகால் வலி மற்றும் தற்பொழுது உடல்நிலை சரியில்லை என்று மருத்துவ ஆவணங்களை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதால் எந்த ஒரு பயனும் கிடையாது என்று நேரடியாக பொன்முடி அவர்களுக்கு இன்று அதிகாலையிலேயே முதல் விசாரணையின் பொழுது நீதிமன்றம் தற்பொழுது தகவல்கள் மூலமாக தெரியப்படுத்தியிருக்கிறது. நிச்சயமாக இன்று இரவுக்குள் பொன்முடி அவர்களும் அவரது மனைவி விசாலாட்சி அவர்களும் புழல் சிறையில் அடைக்கப்படுவார் என்பதற்கேற்பதான் தீர்ப்பு வந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக முன்னாள் அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்களின் திருக்கோவிலூர் தொகுதி காலி என சட்டப்பேரவை அலுவலகம் தலைமை ஏற்கனவே தற்பொழுது தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பியிருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. நிச்சயமாக பொன்முடி அவர்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. குடும்பத்துடன் சிறையில் கடைசி காலத்தை கழிக்க வேண்டியதுதான். மேலும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாகத்தான் அமையும். ஏனென்றால் இன்னும் 2 மாதங்களே சட்டமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்தமாக பொன்முடி அவர்கள் மூலமாக திமுகவிற்கு ஓட்டுக்கள் குறையலாம் என்றும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் கூறியிருப்பார், தினம்தோறும் அமைச்சர்கள் செய்யக்கூடிய, அதுவும் மூத்த அமைச்சர்கள் செய்யக்கூடிய தவறுகளால் என்னால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை என்று கூட ஸ்டாலின் அவர்கள் கூறியிருப்பார். குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம், ஓசி பஸ், ஓசி சாப்பாடு என்று பல்வேறு விதமான தமிழக மக்களை கொச்சைப்படுத்தும் விதமாக பொன்முடி அவர்கள் பேசியதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் ஆண்டவன் அனைத்திற்கும் சேர்த்து வைத்து பொன்முடி அவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்திருக்கிறார் என்றும் சவுக்கு சங்கர் அவர்கள் இணையதள பக்கத்தில் பதிவு ஒன்றை செய்திருக்கிறார். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். பொன்முடி அவர்கள் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பத்துமா அல்லது அதிகபட்ச தண்டனை என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.